வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, நான் முதல் சொன்னது தான். 38 வருஷமா ஒரு மனுஷன் வியாதியா இருக்கிறான். இயேசு அவனை போய் சுகமாக்கல. இயேசு அவன் இடத்துல போய் கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு சுகத்தை பத்தி நான் எந்த சுகத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னா, ஆவிக்குரிய ஒரு சுகத்தை பற்றி நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இதே போலதான் சபையில அநேகர் படுத்து கொண்டிருக்கிறோம். 38 வருஷமாய் படுத்து கொண்டிருக்கிறோம், 20 வருஷமா படுத்துட்டு இருக்கிறோம், 10 வருஷமா படுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு காலை வேளையில இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார், சுகமாக நீங்கள் விரும்புகிறீர்களா? ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சுகமாக விரும்புறீங்க இன்னைக்கு காலை வேளையில? ஆமென். இது ஒரு ஆவிக்குரிய வியாதி. இன்னைக்கு சபைகளில் என்ன இருக்கு தெரியுமா? ஒரு ஆவிக்குரிய வியாதி இருக்கிறது. அவர்கள் சீல் பிதுக்கப்படாமல் இருக்கிறார்கள், கட்டப்படாமல் இருக்கிறார்கள், வியாதியோடு இருக்கிறார்கள், விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் எங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? பெதஸ்தா குளத்திலே இருக்கிறார்கள். எங்க இருக்கிறார்கள்? பெதஸ்தா குளத்திலே இருக்கிறார்கள். இந்த 38 வருஷம் வியாதியா இருந்த மனுஷன் பெதஸ்தா குளத்திலே படுத்து கொண்டிருக்கிறான். பெதஸ்தா என்றால் என்ன அர்த்தம்னா, இட்ஸ் a house of mercy, house of grace. பெத் என்றால் வீடு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பெத் என்றால் வீடு. பெத் அப்படின்னா வீடு. செடா அப்படின்னா மர்சி அல்லது கிரேஸ் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. பெதஸ்தா என்பதற்கு என்ன அர்த்தம்னா, ஹவுஸ் ஆஃப் மர்சி, கிருபையின் வீடு அல்லது இரக்கத்தின் வீடு. சபை கிருபையின் வீடு, சபை இரக்கத்தின் வீடு. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கத்தையும் நீங்கள் சபையிலே பார்க்க முடியும், ஆராதனையிலே பார்க்க முடியும், ஊழியத்திலே நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த பெதஸ்தாவிலே இரக்கம் உள்ள அந்த வீட்டிலே, கிருபை நிறைந்த அந்த வீட்டிலே ஒரு 38 வருஷமாய் ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான்? வியாதியா இருக்கிறான். அவன் ஒருவன் மாத்திரமல்ல, அங்கே அநேகர் வியாதியா இருந்தார்கள். ஆனால் இயேசு யாரிடத்தில் போனார்னா, ஒருவரிடத்தில் போனார். 38 வருடமாய் அவன் வியாதியா இருக்கிறான். அவனிடத்தில் போய் ஆண்டவர் கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? ஹல்லேலூயா, ஆமென். நிறைய பேருக்கு சபை பழகி விட்டது. கிருபையின் வீடு இப்படிதான் இருக்குன்னு பழகிருச்சு. நான் வந்துட்டு போறேனே தவிர நான் அந்த இடத்துல சுகத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறேன். இதற்கு காரணம் என்ன என்று வாசிக்கும் பொழுது 7வது வசனத்தில் வாசிங்க. அவர் சொல்றான், அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. என்ன சொல்றான்? ஒருவரும் இல்லை. குளம், அந்த பெதஸ்தா குளம் ஒரு அற்புதத்தின் குளம். இட்ஸ் a house of miracle. அந்த குளம் எப்படிப்பட்ட குளம்? அற்புதத்தின் குளம். இட்ஸ் a house, இட்ஸ் a pool of miracles. அங்கே ஒரு ஐதீகம் இருக்கிறது. என்னன்னா, தேவ தூதர்கள் வந்து அந்த குளத்தை என்ன செய்வாங்களா? கலக்கி விடும் பொழுது முதல் இறங்குகிறவன் என்னாகுமா? சுகமடைந்து விடுவான். ஹல்லேலூயா. முதல்ல இறங்குறவன் சுகமடைவான். இப்போ இவன் சொல்றான், ஆண்டவரே, இந்த குளம் கலக்கப்படும் பொழுது நான் போகணும்னு விரும்புகிறேன், ஆனால் என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி தன்னுடைய இயலாமையை சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? இன்எபிலிட்டியில் இருக்கிறோம், இயலாமையில் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? இயலாமையில். சுகமடைய இயலவில்லை, அபிஷேகத்தை பெற இயலவில்லை, ஆசீர்வாதத்தை பெற இயலவில்லை. ஆனால் எங்கே இருக்கிறோம்? கிருபையின் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். சுகத்தின், அற்புதத்தின் குளத்தின் அருகிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அருகில் இருப்பதனால் உங்களுக்கு விடுதலை இல்லை, உள்ளே இறங்குவதனால் தான் விடுதலை. ஹல்லேலூயா, ஆமென். நிறைய பேர் இருக்கிறோம், ஆராதனை வேளையிலே தேவாவியானவர் அசைவாடுகிறார், ஆராதனை வேளையிலே சுகமளிக்கிற வல்லமை இந்த இடத்துல செயல்படுகிறது, ஆராதனை வேளையிலே மகிமைகள் வெளிப்படுகிறது. ஆனாலும் நான் என்ன சொல்லுகிறேன்? என்னை அந்த கிருபை இன்னும் தொடவில்லை, என்னை அந்த சுகம் இன்னும் தொடவில்லை, என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒரு மனுஷன் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அந்த மனுஷன் சொன்னா, ஆண்டவரே, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தனும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். ரெண்டாவது, இந்த குளம், பெதஸ்தா குளத்தில் 5 மண்டபங்கள் இருந்தது. எத்தனை மண்டபங்கள்? 5 மண்டபங்கள் இருந்தது. இந்த 5 மண்டபங்களிலே என்ன யார் இருந்தாங்கன்னா, 5 மண்டபத்திலும் வியாதியஸ்தர்கள் படுத்து கொண்டிருந்தார்கள். ஆகையினால அந்த கிருபையின் வீடு என்னவா மாறிடுச்சுன்னா, நிந்தையின் வீடாய் மாறிவிட்டது. என்ன வீடா மாறிடுச்சு? ஏன் நிந்தையின் வீடா மாறிச்சு? இப்ப அந்த இடத்துல சுகம் இல்லை, வியாதியஸ்தர்கள் படுத்து கொண்டிருக்கிறார்கள்.
அந்த இடத்துல ஆரோக்கியம் இல்லை, சுகமற்றவர்கள் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல விடுதலை இல்லை, பிசாசு பிடித்தவர்கள் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிருபையின் வீடு இன்னைக்கு என்ன வீடா மாறி இருக்கிறது? நிந்தையின் வீடாய் மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய இருதயமே என்னுடைய ஆலயம். இன்னைக்கு எத்தனை பேருடைய இருதயம் கிருபையின் இருதயமாய் இருக்கிறது, இரக்கத்தின் இருதயமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் சுகமடையாமல் இருக்கிறது. உன் இருதயம் இன்னைக்கு நிந்தையின் இருதயமாய் மாறிவிட்டது. காரணம், உன்னுடைய inability to go and dip in the pool. குளத்தை கலக்கிறான் ஒரு தேவ தூதன். ஹல்லேலூயா. ஆராதனையிலே தேவ தூதர்கள் வருகிறார்கள், ஆவியானவர் வருகிறார், குளம் கலக்கப்படுகிறது. ஆனா நான் உள்ள போய் இறங்க முடியல. ஆராதனை வேளையில் அநேகர் கண்களை மூடி என்னவோ யோசித்து கொண்டிருப்பீங்க. சிலர் குடும்ப பிரச்சனைகளை யோசித்து கொண்டிருப்பீங்க. சிலர் உங்களுடைய இயலாமையை யோசித்து கொண்டிருப்பீங்க. குளம் கலக்கப்படும் பொழுது யார் உள்ளே இறங்குகிறானோ அவன் சுகமடைகிறான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரம் இங்கே குளம் கலக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு வாரம் இங்கே பெதஸ்தாவிலே கிருபை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய இரக்கம் வெளிப்படுகிறது. ஆனால் நான் வந்து வந்து நிந்தையோடையே திரும்பி போகிறேன் என்றால் அவன் சொல்றான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, எத்தனை பேர் இன்னைக்கு சுகமடைய விரும்புறீங்க? ஹலோ, எத்தனை பேர் இன்னைக்கு சுகமடைஞ்சு போக விரும்புறீங்க? ஹல்லேலூயா. பெதஸ்தால 38 வருஷமா ஒரு மனுஷன் வியாதியா இருக்கிறான். ஆனா அதுக்கு பேர் என்ன? கிருபையின் வீடு, இரக்கத்தின் வீடு, ஜெப வீடு. ஆண்டவர் சொன்னார், என் வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு எனப்படும் சொல்லி இருக்கிறது என்றாரு. ஜெப வீடுனா என்ன? அங்க ஜெபமும் ஆராதனையும் துதியும் இருக்கும். அநேகர் வந்து அங்க விடுதலை பெற்றுக் கொண்டு போக வேண்டிய இடத்திலே அநேகர் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? வியாதியஸ்தர்களாய், நிந்தையாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அதுல விருப்பம் இல்லை. அங்கே இருக்கிற எல்லாரிடத்துலையும் ஆண்டவர் போல ஒருத்தன்ட்ட வந்து கேட்டார், ஏன்பா 38 வருஷமா நீ இந்த இடத்துல படுத்துட்டு இருக்கிறியே, நீ சுகமாகணும்னு விரும்புறியான்னு கேட்டார். ஹல்லேலூயா. சிலர் என்னதான் ஆவியானவர் அசைவாடினாலும், என்னதான் கையை தட்டி பாட்டு பாடுங்கனாலும், என்னதான் கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நான் அப்படியே தான் இருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு, ஒருவேளை இவன் வேணும்னே அங்கே உட்காந்துட்டு இருக்கிறானா, இல்லை சுகமாக முடியாமல் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறானா, இல்லை அவனுடைய இயலாமையில் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சிலர் விரும்பி அப்படி இருப்பாங்க. Hallelujah. Some people like to be like that. They are willing to be like that. அப்படியே இருக்க அவங்க விரும்புறாங்க. நான் அப்படியே இருந்துக்கிறேன், பிரச்சனை இல்லை, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். I am used to live with this sickness. இந்த வியாதியோடு வாழ நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்? பழகிக்கிட்டேன். இந்த பிரச்சனையோடு வாழ நான் என்ன செஞ்சுட்டேன்? பழகிக்கிட்டேன். இட் இஸ் நார்மல்சி. இது என் வாழ்க்கையில் ஒரு நார்மலா மாறிடுச்சு. பாவம் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னவா மாறிடுச்சு தெரியுமா? நார்மலா மாறிடுச்சு. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நல்லவர்களை கெட்டவர்கள் என்ன செய்கிறாங்க? பகைக்கக்கூடிய ஒரு காலம். பாவம் செய்யாதவனை பாவியா இருக்கிற மனிதர்கள், இது என்ன புதுசா இருக்குது? நாங்கள்லாம் ஜாலியா இருக்கோம், நாங்கள்லாம் இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறோம், பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறோம், நாங்கள்லாம் கேஸா இருக்கோம், லெஸ்பியனா இருக்கிறோம், நீ என்ன புதுசா இருக்கிறேன்னு வித்தியாசமாய் பார்க்கக்கூடிய ஒரு கல்ச்சருக்குள்ள நம்ம இன்னைக்கு வந்துட்டோம். ஹல்லேலூயா. நாங்க சினிமா பார்க்கறதில்ல, அதனால தான் தேவன் நம்மை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த மனுஷன்ட்ட கேட்கிறாரு, இது உனக்கு பழகிருச்சா, இல்ல சுகமாகணும்னு விரும்புறியா? இல்லை இது வந்து உனக்கு ஓகேவா, இல்லை இதுலேருந்து வெளியே வரணும் நீ விரும்புறியா? ஹல்லேலூயா. அநேகர் ஆண்டவர் சபையில் விட்டுட்டார். ஏன் விட்டார் தெரியுமா? அவனுக்கு அது பழகிருச்சு. அவனுக்கு அது பழகிருச்சு. பரவாயில்ல, இந்த லைஃப் ஸ்டைல் ஐ எம் ஓகே வித் இட், ஐ எம் ஓகே வித் இட். ஹல்லேலூயா, ஆமென். லோத்தை குறித்து யூதா நிருபத்தில் ஒரு வசனம் இருக்குது, சீக்கிரமாக எடுங்க. யூதா நிருபத்தில் லோத்தை குறித்து ஒரே ஒரு வசனம், ஒரு நல்ல விஷயம் அங்கே சொல்லியிருப்பாங்க. வெளிப்படு விசேஷத்துக்கு முன்னாடி இருக்கிற புத்தகம் யூதா புத்தகம். நிறைய பேர் இன்றைக்கி தான் கேள்விப்படுவீங்க, பரவாயில்ல. பாருங்கள் 7வது வசனம். அப்படியே சோதோம் கோமரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருந்தார்கள். இல்லை, லோத்தை குறித்து ஒரு வசனம் வருவாங்க, இது வரலையா? லோத்து குறித்து எழுதியிருக்கும் என்னன்னா, லோத்து இருதயத்தில் குத்தப்பட்டவனாய், இதெல்லாம் பார்க்க இந்த சோதோம் கோமரால நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்து லோத்துனுடைய இருதயம் என்ன செஞ்சுதான்? குத்தப்பட்டு அவன் வாசலிலே உட்கார்ந்தானா. எங்க வாசலில் உட்கார்ந்துருந்தான்? சோதோம் கோமராவுடைய வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவன் இருதயம் குத்தப்பட்டவனாய் உட்கார்ந்திருந்தான்னு சொல்லி ஒரு வசனம் வரும். சரி, அதை எடுப்பாங்க, பார்க்கலாம். ரைட், ஓகே. இப்போ நம்ம வசனத்துக்குள்ள வருவோம். இப்போ இந்த 38 வருஷமாய் வியாதி உள்ளவன்
எங்க உட்கார்ந்து கொண்டிருந்தான்? பெதஸ்தா குளத்துல. கவனிக்கிறீங்களா? எங்க உட்கார்ந்து கொண்டிருந்தான்? பெதஸ்தா குளத்துல. பெதஸ்தானா என்ன? ஹவுஸ் ஆஃப் மர்சி, ஹவுஸ் ஆஃப் கிரேஸ், கிருபையின் வீடு, இரக்கத்தின் வீடு. ஆனா இந்த வியாதியஸ்தர்லாம் போய் அங்க சுகமாகாம அவங்க எப்படி ஆயிட்டாங்க? அந்த வீடு, அந்த இடத்தை எப்படி மாத்திட்டாங்க? நிந்தையின் வீடாய் மாற்றிட்டாங்க, அவமானத்தின் வீடாய் மாற்றி விட்டார். அதனாலதான் இயேசு எருசலேமுக்குள்ள போகும் பொழுது அந்த தேவாலயத்தில் புறா விற்கிறவர்களையும் அந்த காசுக்காரரையும் பார்த்து இயேசு சொல்லுகிறார், என் தகப்பனுடைய பிதாவினுடைய வீட்டை நீங்கள் கல்லர் குகையாக மாற்றிவிட்டீர்கள் என்று சவுக்க உண்டு பண்ணி என்ன செய்றாரு? அடிக்கிறார். ஆனா இவன் மேல ஆண்டவர் சவுக்க உண்டு பண்ணல, அவன் மேல இரக்கத்தை காட்டுறார். ஏன்னா அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு? இரக்கத்தின் வீட்டில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கணும். நம்ம வளரவில்லை என்றால் அந்த இடத்துல நம்ம தேங்கிடுவோம். ஒரு இடத்துல நீங்க ரொம்ப நாள் படுத்துட்டீங்கன்னா உங்க உடம்பு வேலை செய்யாம போயிடும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? ரொம்ப நாள் ஒரு இடத்துல நீங்கள் படுத்து ஒரு வேலையை நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்களால் எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, உங்களால் செயல்பட முடியாது. அல்லேலூயா. இதற்கு காரணம் வியாதி அல்ல, அவனுடைய சோம்பேறித்தனம். இதற்கு காரணம் வியாதி அல்ல, அவனுடைய உழைக்க கூடாது என்கிற எண்ணம். ஹல்லேலூயா. அநேகர் இன்னைக்கு வியாதியினால கஷ்டப்படுவதை விட சோம்பேறித்தனத்தினால கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அநேகர் இல்லாமையினாலே கஷ்டப்படுவதை விட உழைக்க மனமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, எறும்பை போல சுறுசுறுப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? எறும்பு. ஒரு எறும்பை பார்த்துருக்கீங்களா? அந்த எறும்பு என்ன தெரியுமா செய்யுமா? கோடை காலத்துக்கு தேவையான உணவை அது சேர்த்து வைக்குமா. எலும்புக்கு யார் தலைவன் இருக்கிறார்? யார் அதுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்? கர்த்தர் அதுக்குள்ள ஒரு இன்ட்யூஷனை வச்சிருக்கிறார். மழை காலத்தில் மழை வரும்பொழுது அதுக்கு உணவு கிடைக்காது என்று சொல்லி இந்த எறும்புகள்லாம் வெயில் காலத்தில் என்ன செய்யுமா? உழைச்சு போய் சேர்த்து வைக்குமா. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மனுஷன் அப்படிதான் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு இருளான காலம் வருகிறது என்று சொல்கிறார். ஏன் சொல்றாருன்னா, நீ இந்த காலத்துல ஜெபிக்கலனா, நீ இந்த காலத்துல தேவனை நேசிக்கலனா, தேவனுடைய ஆலயத்துக்கு நீ வரலனா, இந்த காலத்துல கர்த்தருக்காக நீ பரிசுத்தமா வாழ முடியலனா, நிந்தையான ஒரு காலம், இருளான ஒரு காலம் வருகிறது. அந்த காலத்துல நீ எப்படி பிழைப்பேன்னு ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் எறும்பை போல இருக்கணும். எறும்பை பணம் சேர்க்கிறதுக்காக மாத்திரம் பார்க்க கூடாது. சேர்த்து வைப்பது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நன்மைகளை நாம் என்ன செய்யணும்? சேர்த்து வைக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில கிருபைகளை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அழிந்து போகும் உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்துக்கொள், நீ மரிக்கும் பொழுது பரலோகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. ஆமென். ஹல்லேலூயா. அழிந்து போகிற பொருட்களால நம்ம என்ன செய்யணும்? நண்பர்களை சம்பாதிக்கணும். ஐஸ்வர்யத்தை பரலோகத்திலே சேர்த்து வைக்க வேண்டும். நீங்க பரலோகத்துக்குள்ள போகும் பொழுது உங்களை பார்த்து நீங்க கொடுக்கிற பணத்தினால ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா, ஒரு 10 ஆத்மா ரட்சிக்கப்பட்டா, பரலோகத்துக்குள்ள போகும் பொழுது சொல்லுவாங்க, இந்த சகோதரன் மூலமா தான் நான் என்ன செய்ய ரட்சிக்கப்பட்ட, அவர் எனக்கு செய்த உதவி, அவர் எனக்கு செய்த ஜெபம், அவர் எனக்கு செய்த ஊழியம், அதனாலதான் இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு எங்க இருக்கிறேன்? பரலோகத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி பரலோகத்துக்குள்ள போகும் பொழுது உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாவார்கள். ஹல்லேலூயா. நீங்க பரலோகத்துக்குள்ள போகும்பொழுது உங்களை யாருக்காவது தெரியுமா? தெரியாதா? யாருக்குமே தெரியாது. காரணம் என்ன? என் மூலமா ஒரு ஆத்மா கூட என்ன செய்யல? ரட்சிக்கப்படல. என் மூலம் நான் படத்தை ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும்னா சுவிசேஷம் மட்டும் சொன்ன போதாது. அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும், அவர்களுக்கு கிறிஸ்துவின் குணத்தை காட்ட வேண்டும். தேவைப்பட்டால் சில நேரத்தில் நம்முடைய பொருள் உதவியும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த அன்பினால் தான் ஒருத்தர் என்ன செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். வல்லமை இருப்பதனால் மட்டும் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு விட முடியாது. அதாவது ஆண்டவர் சொல்றார், அழிந்து போகிற உலக பொருட்கள். ஒருவேளை என்னால ஊழியம் செய்ய முடியவில்லை, ஊழியம் செய்வதற்கு உதவி செய். என்கிட்ட காசு இல்லை, என்ன பிரதர் பண்றது? முழங்கால் போட்டு என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. பிரதர் என்கிட்ட காசு இல்லை, நான் ஜெபம் பண்றேன், என்னால ஆலயத்துக்கு வர முடியல, ஊழியம் செய். ஒரு ஆத்மாவை சபைக்கு என்ன செய்ய? அனுப்பிச்சு வை. ஏதோ ஒன்று நான் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக செய்து கொண்டிருக்க வேண்டும். நான் ஒண்ணுமே செய்யலனா நான் முடங்கி போய் விடுவேன். பிசாசு என்ன செய்யறான் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை முடக்கி போடுறான். ஹல்லேலூயா. 38 வருஷமா ஒரு மனுஷனுடைய சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. பெதஸ்தா குளத்துக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். குளம் கலங்கும் வெயிட் பண்றான். சொல்றான், காரணம் சொல்றான், நான் போறதுக்கு முன்னாடி யாரோ போய் சுகமாயிடுறாங்க. நான் போறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளோ எக்ஸ்கியூஸ் நம்ம சொல்றோம். எவ்வளோ காரியங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே தானே இருக்கோம். சபைக்கு ஏன் சிஸ்டர் வரல? பிரதர் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பிரதர். ஏன் சிஸ்டர் இந்த ஜபத்தில் கலந்து கொள்ள தூங்கிட்டேன் பிரதர். 38 வருஷமா நம்ம என்ன சொல்லிட்டே இருக்கிறோம்? சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கிறோம். ஏன் சிஸ்டர் இந்த எழுப்புதல் ஜபத்துக்கு நீங்கள் வரல? என்னால் எழும்பவே முடியல பிரதர். நான் எப்படி எழுப்புதல் ஜபத்துக்கு வர்றது?
ஹல்லேலூயா. அத்திமரம் மாதிரி பசுமையா இருக்கிறோம். ஆனா 38 வருஷமா எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? பெதஸ்தா குளத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பெதஸ்தா குளத்துக்கு பக்கத்துல இன்னும் 2 விசேஷமான காரியம் இருந்தது. அந்த விசேஷமான காரியம் என்ன தெரியுமா? இந்த பெதஸ்தா எங்க இருந்துச்சு தெரியுமா? எருசலேம்ல இருந்துச்சு. எங்க இருந்தது? எருசலேம்ல. எருசலேம் அப்படின்னா என்ன தெரியுமா? ஈரே ஷலோம் அப்படிங்கிறது தான். அது எருசலேம் பின்னாட்கள்ல என்ன வந்துருச்சு? எருசலேம். ஆமா, ஈரே அப்படின்னா பார்த்து கொள்ளப்படும், ஷலோம் அப்படின்னா சமாதானம் என்ற அர்த்தம். எருசலேம் அப்படின்னா கர்த்தரால் உண்டாகிற சமாதானத்தின் நகரம். கர்த்தரால் உண்டாகிற சமாதானத்தின் நகரம். அதுக்கு பேரே அதான், எருசலேம் அப்படின்னு. எருசலேம் அப்படின்னுவாங்க. ஈரே அப்படின்னா எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஷலோம் அப்படின்னா என்னது? சமாதானம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நகரத்திலே, சமாதானத்தின் நகரத்திலே உங்களுக்கான எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்பதுதான் அதற்கு அர்த்தம். ஹல்லேலூயா. சமாதானத்தின் நகரத்துல என்ன இருக்குது? கிருபையின் வீடு இருக்கிறது, இரக்கத்தின் வீடு இருக்கிறது. ஆனா அங்க யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறா? நிந்தையின் ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சபை அப்படிதான் இருக்குது. ஆண்டவருடைய சபைக்கு பேர் என்ன? சமாதானத்தின் வீடு, இரக்கத்தின் வீடு. எருசலேம் மகாராஜாவினுடைய நகரம். இயேசு 1000 வருட அரசாட்சியை எங்க வந்து செய்ய போறாரு? எருசலேம்ல தான் வந்து செய்ய போறாரு. அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த இடம். இயேசு எருசலேம்ல தான் எருசலேம் பக்கத்தில் இருக்கிற கொல்கொதா மலையில தான் என்ன செஞ்சாரு? சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு இடம். எல்லாம் இருந்தும் எனக்கு என்ன இல்லை? இங்க சுகம் இல்லை. காரணம் என்ன? என்னை கொண்டு போய் விட ஆள் இல்லை பிரதர். ஆமென். சபை இன்னைக்கு விழித்துக் கொள்ளணும். இன்னைக்கு இந்த சபைக்கு இயேசு வந்திருக்கிறார். உங்களெல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். எல்லாரையும் பார்த்து கேட்கிறாரா இல்லை ஒரு சிலரை பார்த்து கேட்கிறாரான்னு தெரியல. ஆனா ஒவ்வொருத்தரும் உங்களை பார்த்து இயேசு ஒரு கேள்வி கேட்கிறதா நினைச்சுக்கங்க. சுகமாக விரும்புறியா? என்ன பதில் சொல்றீங்க? ஆண்டவரே பழகிருச்சு ஆண்டவரே, இது நல்லா இருக்கு. காலையில வந்து சாப்பாடு வந்துடுது, சாயங்காலமும் சாப்பாடு வந்துடுது, பழைய பெட்டு, அழுக்கு கம்பளி, பரவாயில்ல பிரதர், இது நல்லா இருக்கு. வேலை செய்யாமே எனக்கு என்ன வந்துடுது? ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய பேர் அழுக்கு வஸ்திரத்தை போட்டுட்டு இருக்கிறோம். என்ன வஸ்திரம்? அழுக்கு வஸ்திரம். வெள்ளை வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்தார் ஆண்டவர் நமக்கு? என்ன வஸ்திரம்? வெள்ளை வஸ்திரத்தை ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு வெள்ளை வஸ்திரம் என்ன வஸ்திரமா மாறி போச்சு? அழுக்கு வஸ்திரமா மாறி போச்சு. ஹல்லேலூயா. கெட்ட குமாரன் வந்த உடனே முதல்ல ஆண்டவர் என்ன தெரியுமாரு? அழுக்கு வஸ்திரத்தெல்லாம் கலட்டிட்டு சொன்னாரு, இவனுக்கு ஒரு புதிய விலை உயர்ந்த வஸ்திரத்தை கொடுப்பா அப்படின்னாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு எதில் உட்காந்துட்டு இருக்கிறோம்? அழுக்கு வஸ்திரத்தை மேலே போட்டுக்கிட்டு இதை ரொம்ப சுகமாக நினைக்கிறோம். சிலர்லாம் சில கோட்டை விடவே மாட்டாங்க. சில அது அவங்களுக்கு வந்து, எங்கள் அப்பா ஒரு கோட்டு போட்டிருப்பார், துவைக்கவே மாட்டார் அந்த கோட்டை. அந்த கோட்டை அவருக்கு ரொம்ப ஃபேவரைட் கோட்டு. அதை போட்டுக்கிட்டே என்ன செய்வார்? நடப்பார். கூட போகிறதுக்கு எங்களுக்கு எப்படி இருக்கும்? சங்கடமாக இருக்கும். என்னையா இந்த ஆள் தோட்டை கூட என்ன செய்ய மாட்டேன்றாரு. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய மக்கள் போட்ட எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கோட்டு அப்படியே இருக்குது. அதை துவைக்கிறதே இல்லை. துவைக்கிறதா என்ன? அப்பப்போ ஆராதனைக்கு வரணும், வசனத்தினால பரிசுத்தாவின் வல்லமையினால அது என்ன செய்யப்படும்? சுத்திகரிக்கப்படும். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ அதுக்கு பக்கத்தில் இன்னொரு விசேஷம். இந்த பெதஸ்தா குளம் எங்க இருக்குன்னா ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. என்ன வாசல் அருகே? ஆட்டு வாசல் அருகே. இந்த ஆட்டு வாசல் நெகேமியா இந்த இடிந்து போன அலங்கங்கள் எல்லாம் கட்டும் பொழுது 12 வாசலை கட்டுறார். அதுல முதல் வாசல் என்ன தெரியுமா? ஆட்டு வாசல். இந்த ஆட்டு வாசல் நேரம் எதை நோக்கி இருக்கும் தெரியுமா? தேவாலயத்தை நோக்கி இருக்கும். எதை நோக்கி இருக்கும்? தேவாலயம். எருசலேம்ல ஒரு பெரிய தேவாலயம் இருக்கு. அந்த தேவாலயத்தை நோக்கி என்ன இருக்குன்னா ஆட்டு வாசல் இருக்கும். இந்த ஆட்டு வாசல் வழியா தான் தேவாலயத்துக்கு பலியிட போகிற எல்லா ஆடுகளும் என்ன செய்யும்? கொண்டு போகப்படும். இந்த பெதஸ்தா குளத்தை எதுக்காக கட்டுனாங்க அப்படின்னா, இந்த பெதஸ்தா குளத்தை கட்டும் பொழுது அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த வியாதிஸ்தரை சுகமாக்குறதுக்காக கட்டல, கர்த்தருடைய சமூகத்துக்கு பலியிட போகிற இந்த ஆடுகள் எல்லாம் கொண்டு வந்து எங்க சுத்திகரிக்கப்படும்? பெதஸ்தா குளத்தில் சுத்திகரிக்கப்பட்ட பின் அந்த ஆடுகள் எந்த வாசல் வழியா போகும்? ஆட்டு வாசல் வழியே தேவாலயத்துக்குள்ள போய் தேவாலயத்தில் என்ன செய்யப்படுது? சுத்திகரிக்கப்படும். இவ்வளோ விசேஷம் உள்ள ஒரு இடத்துல 38 வருஷமா ஒருத்தன் எப்படி இருக்கிறான்? வியாதியா இருக்கிறான். யோசித்து பாருங்க. அதனால தான் இயேசு இறங்கி வந்தார். வந்து சொன்னார், இவ்வளோ ஹிஸ்டாரிக்கல், இவ்வளோ மகிமையான ஒரு இடத்துல 38 வருஷமா ஒருத்தன் படுக்கையில் கிடக்கிறானா, அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயல் என்று இயேசு அறிந்து அவன்கிட்ட வந்து கேட்குறாரு, ஏண்டா தம்பி 38 வருஷமா இங்கே நீ கிடக்கிறியே, உனக்கு சுகமாகணும்னு விரும்புறியா? அதான் கேட்டார். உனக்கு விருப்பம் இருக்கா?
உன் விருப்பம் இல்லாமல் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. நான் அபிஷேகத்தில் வளரணும் ஆண்டவரே, நான் ஜபத்தில் வளரணும் ஆண்டவரே, நான் விசுவாசத்தில் வளரணும் ஆண்டவரே, நான் சத்தியத்தை இன்னும் அறிகிற அறிவு எனக்கு உண்டாகணும் ஆண்டவரே. தாகம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் ஆண்டவர் தண்ணியை ஊத்துறார். ஹல்லேலூயா. தாகம் இல்லாதவன் மேல ஆண்டவர் தண்ணியை ஊற்றுவது கிடையாது. ஆண்டவர் சொன்னார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலையில் ஆறுகளையும். தாகம் இருக்கா? இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு தாகத்தோடு வரீங்க? ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை நான் அறியணும். வந்தீங்க நின்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்க மேல அபிஷேகம் இறங்கும். நான் இங்கிருந்து என்ன கத்துறதை விட நீங்க தாகத்தோடு வந்தீங்கன்னா இயேசு முதல்ல ஆவியானவர் வந்தா உங்களை தான் சந்திப்பார். இல்லைனா நான் எத்தனை மேலே உங்கள் மேலே கை வச்சேன், உங்களுக்கு தலை வேணா சொட்டையாகலாம், சீக்கிரம் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. காரணம் என்ன தெரியுமா? எனக்குள்ள என்ன இல்லை, தாகம் இல்லை. எத்தனை பேர் இன்னைக்கு தாகத்தோடு வந்திருக்கிறீங்க? தாகம் இருக்கா? புதன்கிழமை மென்ஸ் ப்ரேயர் வச்சிருக்கோம், ஆண்கள் வந்து ஜெபிக்கிறதுக்காக வச்சிருக்கோம். எத்தனை ஆண்கள் வரீங்க? ஏன் தாகம் இல்லை? வாலிப தம்பிங்க சும்மா தான் வீட்டில் இருக்கீங்க, தெரு தெருவா போய் நிற்கிறீங்க, அங்கே நிற்கிறீங்க, இங்கே நிற்கிறீங்க, கதை பேசுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. புதன்கிழமை நமக்கு ஜெபம் இருக்கே, போகணுன்ற அந்த அறிவு நமக்கு வரல. கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிரதர். 38 வருஷமா எங்கே இருக்கோம்? பெதஸ்தா குளத்துலேயே இருக்கும் பிரதர். ஜாலியாக இருக்குது பிரதர். இது காலையில் ஒருத்தன் சோறு, பிச்சைக்காரனுக்கு எப்படியோ என்ன செஞ்சிடும், சோறு கிடைச்சிடும். வேலை செய்கிறவனுக்கு சோறு கிடைக்கிறத விட பிச்சைக்காரனுக்கு ரொம்ப ஈஸியாக சோறு கிடைச்சிடும். ஏன்னா அது வீடு என்ன வீடு? இரக்கத்தின் வீடு. காலையில் ஒருத்தன் பார்ப்பான், அவனுக்கு புண்ணியம் கிடைக்கிறதுக்காக உனக்கு சோறை போட்டு போவான். அவன் உன் மேலே இருக்கிற அக்கறையில் போடுறான்னு நினைக்காத, அவனுக்கு புண்ணியத்துக்காக உனக்கு சோறை போடுறான். புரிஞ்சா? எத்தனை பேர் புரிஞ்சு? ஆமென். யாருக்கோ புண்ணியம் கிடைக்கிறதுக்கு பார்ப்பான். இவனுக்கு ஏதோ வாங்கி கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு புண்ணியம் கிடைக்கும். இன்னைக்கெல்லாம் சோறை வாங்கி போட்டு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு ரீல்ஸை போட்டு அதில் பல லட்சம் சம்பாதிக்கிற ஆட்கள் இன்னைக்கு ஆயிட்டான். அதில் எவனாவது உனக்கு சோறு போடுறான்னு சும்மா போடுறான்னு நினைக்காத, அவன் ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்க போகிறான்னு நினச்சிக்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பழகிடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது? பழகிவிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இதை குறித்து சில வசனங்களில் நம்ம ரொம்ப என்ன சொல்றாரு, எச்சரிப்பாக சில விஷயங்களை நம்ம கொடுக்குறார். வாசிப்போம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரமாக எடுத்து 2-3 வசனங்களை வாசித்து இதை திரும்ப இதுக்கான விளக்கத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. என்ன சொல்றாரு? கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க? கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். ஏன்? கர்த்தர் நம்மை அடித்தார். அடித்தார்னா என்ன? இந்த ஓசியா புஸ்தகத்தை அவர் எழுதும்போது இந்த ஜனங்களை என்ன ஆயிட்டாங்க? பாழாய் போயிட்டாங்க. எருசலேம் எப்படி இருந்தது? மண்மேடா இருந்தது. எருசலேமில் ஒன்றும் கட்டப்படவில்லை. ஜனங்கள் சுகம் இல்லாமல் இருக்கிறார்கள், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள். பேர் என்ன? இடத்துக்கு பேர் என்ன? எருசலேம், சமாதானத்தின் நகரம். ஆனால் அங்கே என்ன இருக்குல்ல? சமாதானம் இருக்குல்ல. அதனால சொல்றாங்க, வாங்கப்பா கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அவர் நம்மளை பீறினார். சில நேரத்தில் கர்த்தர் சிலரை பீறி போடுறார். ஏன் பீறி போடுறார்? சில நேரத்தில் காயங்களை உண்டு பண்ணுகிறார். ஏன் காயத்தை உண்டு பண்றார்? சில நேரத்தில் வியாதிகளை கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? ஏன் கொடுக்கிறார்? பைபிள் சொல்லுது, நீ கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாய். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுக்குற சிச்சையோ ஆண்டவர் நமக்கு கொடுக்குற எதுவுமே நம்மை அழிக்கிறதற்காக ஒருபோதும் அவர் செய்யறதே கிடையாது. நம்மை திருப்புவதற்காக தேவன் செய்கிறார். என்ன செய்கிறார் ஆண்டவர்? திருப்புவதற்காக. ஹல்லேலூயா. ஆமென். அநேக நேரம் சர்ச்சில் வந்து ஆராதிக்க முடியாதவர்கள் படுக்கையில் மாஸ்கெல்லாம் போட்டு மூக்கில் டியூபெல்லாம் போட்டிருக்கும் பொழுது சொன்ன ஆட்கள் உண்டு. எனக்கு எப்படி ஆராதிச்சிருக்கான்? இங்கே வந்து கையை தட்டுனா பாக்கெட்டில் கைப்பட்டி இப்படி இப்படி இப்படின்னு இருப்பான். இப்போ மூக்கில் டியூபு, யூரினுக்கு டியூபு. டாக்டர் ஒருத்தர் உள்ள வரார், ஒருத்தர் வெளியே போறார். நர்ஸு சொல்றாங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வெளியே போங்க. இவர் படுத்துக்கிட்டு சொல்றாரு, ஹலோ. கடைசியாக சொல்லுங்க, பாஸ்டருக்கு ஒரு வார்த்தை சொல்லிடு, அவர் எனக்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவார். ஏயா நீ பண்ணுற அயோக்கியத்தனம் அக்கிரமெல்லாம் பண்ணிட்டு போய் ஆஸ்பத்திரியில் படுத்து மேலே கிடப்பேன், பாஸ்டர் சோறு தண்ணி இல்லாமல் உனக்காக என்ன செய்ய வேண்டியதாக இருக்கு? இந்த பாஸ்டர் அப்படி கிடையாது, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார்?
அப்படின்னா ஆண்டவர் உனக்கு ஒரு சில விஷயத்தை உணர்த்த விரும்புகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. உன்னை சாகடிக்க மாட்டார், கவலைப்படாத, போயிட்டு வந்துடுவேன். ஆனால் போயிட்டு வர்றதுக்குள்ள 4 சாவு செத்த மாதிரி ஆயிரும். அல்லேலூயா, ஆமென். கம் லெட் அஸ், என்ன சொல்றாரு, திரும்பவும் வாருங்கள். அவரே நம்மை அடித்தார், அவரே நம்மை சுகமாக்குவார். அவர் தான் சுகமாக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா அது நீ எங்க இருக்கிற? கிருபையின் வீட்டில் இருக்கிற. அல்லேலூயா. கிருபையின் வீடு என்ன தெரியுமா? உன்னை காயம் ஆக்கும், சில நேரத்தில் உன்னை காயமும் ஆக்கும். ஆனால் அப்படியே விடாது, உன் காயத்தை கட்டிடும். காயத்தை கட்டுவார் ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. எரேமியா 8ஆம் அதிகாரம் 22, அப்புறம் எரேமியா 6:14. சீக்கிரம். எரேமியா 8:22, எரேமியா 6:14, 2 வசனம் இருக்கு, வாசிங்க. முதல்ல எரேமியா 8:22 வாசிங்க. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? கீலேயோத்தில் பிசின் தைலம் இல்லையோ. கீலேயோத்துன்ற ஒரு இடம் இந்த பிசின் தைலத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். இந்த பிசின் தைலம் போட்டா வியாதி என்ன ஆயிரும்? சுகமாயிரும். அப்புறம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அடுத்து இல்லைம்மா, 8:22 கீழே வாசிங்கம்மா. அது வாசிங்கப்பா, ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிங்க. 8:22 வாசிங்க. 8:22 வாசிங்க. ஒருத்தர் வாசிங்க. கீலேயோத்திலே பாருங்க, முதல்ல என்ன கேட்கிறாரு? கீலேயோத்திலே பிசின் தைலம் இல்லையா? அப்படின்னா அங்க என்ன இல்லை இருந்துச்சு, இப்போ இல்லையான்னு ஆண்டவர் கேட்கிறார். ஏன்னா அங்கதான் ஹீலிங் நடக்கும். ஹீலிங் சென்டர், அது பேர் என்னது? ஹீலிங் சென்டர். பெதஸ்தா என்ன சென்டர்? ஹீலிங் சென்டர். ஆமென். ஐயா டிஜிஎஸ் அவர்கள் பெதஸ்தான்னு ஒன்று என்ன செஞ்சிருக்காரு? கட்டி வச்சிருக்காரு. என்ன இதில் கட்டினார்? அங்கே வர ஜனங்கள் என்ன ஆகணும்? சுகமடையணும்னு கட்டி வச்சார். பெதஸ்தா ஹீலிங் சென்டர். அதே மாதிரி தான் பெதஸ்தாங்கிறது என்னது? சுகமாக்குகிற ஒரு இடம், விடுதலை பெறுகிற ஒரு இடம், ஆரோக்கியம் அடைகிற இடம். இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, ஐயோயோ பெதஸ்தால இப்போ என்ன இல்லை? கீலியத்தை விட்டுட்டு பெதஸ்தானை போட்டுக்கங்க. பெதஸ்தால என்ன இல்லை? பிசின் தைலம் இல்லையா? ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை இல்லையா? ஏன் என் ஜனம் வியாதிப்பட்டிருக்கிறது? ஏன் என் ஜனம் கஷ்டத்தில் இருக்கிறது? இயேசுவின் ரத்தம் அங்கே இல்லையா? இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அங்கே இல்லையா? கவனிங்க, அங்கே இங்கே பார்க்காதீங்க, தயவு செய்து இங்கே கவனிங்க. கிளியத்தின் பிசின் தைலம் இல்லையா அப்படிங்கிறாரு. பெதஸ்தால இல்லையா? சபையில ரத்தம் இன்னைக்கு வேலை செய்ய மாட்டேந்தா? நீங்க ஆரோக்கியமாக்க முடியாதபடி இன்னும் வியாதியோட சாகணுமான்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருடைய கேள்வி இது. ஹல்லேலூயா, ஆமென். நிக்கிலே பிசின் தைலம் எங்க? சபைகள் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? வியாதியோடு, நெருக்கத்தோடு, ஒடுக்கப்பட்டு, ஆவியில ஒரு பலன் இல்லாம, ஆவியில விடுதலை ஆராதிக்க முடியாம, சுகம் இல்லாம, ஆத்மாவில சுகம் இல்லாம, ஆவியில விடுதலை இல்லாம இருக்கிற ஜனங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு? ஒரு விஷயத்த சொன்னா ரொம்ப கஷ்டம் எனக்கு. நிறைய விசுவாசிகள் பிசாசு பிடித்தவர்களா இருக்கிறாங்க. என்ன சொல்வீங்க? ஆமென். சென்னையில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, 2018. இரவு ஜெபம். பாஸ்டர் சொன்னார், அமாவாசை இரவு ஜெபம்ங்க. பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் 8:30 மணிக்கு மீட்டிங்கை முடிச்சிடணும். எல்லா ஜனங்களும் எங்கேருந்து வந்திருக்காங்க? 50 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க. 7 மணிக்கு 6:45 என்கிட்ட மைக்கு கொடுத்துட்டு சொன்னாங்க. அப்போ நான் ஒரு வசனத்தை எடுத்து பேசினேன். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து பேசினேன். பேசி முடிச்சோன்னே 8:15 என்னுடைய செய்தி முடிஞ்சது. ஜெபம் பண்ணான். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அநேகருக்குள்ள பிசாசு, அசுத்தாவிகள் ஆடுது. சபை இவங்க எல்லாம் யாரு? விசுவாசிகள். மறந்துடாதீங்க, அந்நிய மக்கள் கிடையாது, விசுவாசிகள். அதனால தான் எனக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, கீலேயோத்தில் என்ன இல்லை? பிசின் தைலம் இல்லையா? சபைக்குள்ள இருக்கிறவன் பிசாசு பிடிச்சவனா இருக்கிறான். சபைக்குள்ள இருக்கிறவன் இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்குது? கடினமா இருக்கிறது. சபைக்குள்ள இன்னைக்கு சண்டைகள், வம்பு, பிரச்சனை, மன்னிக்க முடியும், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பேசுறது இல்லை, அன்பு இல்லை. ஆண்டவர் கேட்கிற, கீலேயோத்து எங்கப்பா போச்சு? பிசின் தைலம் இருக்கிற இடம் பாது, சுகம் இருக்கிற இடம், ஆரோக்கியம் இருக்கிற இடம்.